நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. அதன்படி தமிழகத்தில் உள்ள பால் விவசாயிகளுக்கு கறவை மாடு வாங்க கடனுதவி வழங்கப்படுகிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது தவிர ஆடு, கோழி, மீன் வளர்ப்பிற்கும் அரசிடமிருந்து நிதியுதவி கிடைக்கும். கறவை மாடுகள் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். அதே போல 50% மானியத்துடன் 100 முதல் 500 ஆடுகள் வரை வளர்க்க கடனுதவி வழங்கப்படுகிறது. 200 ஆடுகள் வாங்க ரூபாய் 40 லட்சமும் 500 ஆடுகள் வாங்க ரூபாய் 1 கோடி வரையும் கடனுதவி வழங்கப்படுகிறது. கறவை மாடுகள், ஆடுகள் உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பிற்கு கடனுதவி வாங்க தங்களுக்கு அருகிலுள்ள கூட்டுறவுத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். கறவை மாடு வாங்க ரூபாய் 1,20,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு கறவை மாடு வாங்க ரூபாய் 60,000 வரை வழங்கப்படுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாடு கழக லிமிடெட் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் மெல்லாம் கறவை மாடு வாங்க கடன் உதவி கிடைக்கும். பால் உற்பத்தியாளர்கள், அதாவது கூட்டுறவு சங்கங்களில் உள்ள உறுப்பினராக உள்ள பயனாளி ஒருவருக்கு அதிகபட்சம் 2 கறவை மாடு வாங்க கடனுதவி வழங்கப்படுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கறவை மாடு வாங்க பெற்ற கடனை திருப்பி செலுத்த 3 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்படும். இக்கடனிற்கு 7% வரை வட்டி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடன் பெற தகுதிகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம் வந்து ரூபாய் 3 லட்சத்துக்கும் கீழே இருக்க வேண்டும். அதாவது 18 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் இத்திட்டத்தில் அப்ளை செய்து கொள்ள முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் கடனுதவி வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெற தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் விண்ணப்பம் செய்ய முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் விண்ணப்பங்கள், அதாவது ஆவணங்கள், வருமான சான்றிதழ், சாதி வருமானம், பிறப்பிட சான்றிதழ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.